உங்க பிரெயின்ல இருக்கிற டோபமைன் ப்ராப்ளம சரி பண்றதுக்கு ஜஸ்ட் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் மட்டுமே போதும்னு சொன்னா நம்ப முடியுதா? எப்படின்னு சொல்றேன். லாஸ்ட் ஒரு 3 வாரமா எனக்குள்ளேயே எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும், இத இப்ப பண்ணணுமாப்பா, நாளைக்கு பண்ணிப்போமேன்னு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. அப்படியே ஒரு ஒர்க்க பண்ண உட்கார்ந்தாலும், ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு ஐபிஎல் மேட்ச் பார்க்க போறது, Instagramம ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது, ஷார்ட்ஸ் பார்க்கறது, அவ்வளோ ஏன் நைட் நல்லா ஒரு 7 மணி நேரம், 10 மணி நேரம் தூங்குனா கூட, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த டே ஃபுல்லாவே டயர்டாவே ஃபீல் பண்றதுன்னு நெறைய ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் அத ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது எதனால ஆகுதுன்றத கண்டுபிடிச்சதுனால தான். பிகாஸ் ஆஃப் டோபமைன். மேபி இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீங்களும் ஃபேஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு மேபி டோபமைன் ப்ராப்ளம் இருக்கு பிரெயின்ல அப்படின்னு கூட இருக்கலாம். அந்த டோபமைன்னா என்னது? அந்த ப்ராப்ளம் எதனால வருது? அத எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்றேன். கண்டிப்பா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டா இந்த வீடியோ அமையும். ஃபர்ஸ்ட் நம்ம டோபமைன்னா என்னன்னு தெரிஞ்சா தான், அந்த ப்ராப்ளம் எதனால வருதுன்னே கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டோபமைன்னா என்னன்னு ரொம்ப சிம்ப்ளிஃபைடா சொல்றேன். டோபமைன்னா பிரெயின்ல ஒரு லிக்விட் மாரி ஒரு சப்ஸ்டன்ஸ் கெமிக்கல் வந்து சுரக்கும். அது எப்பல்லாம் உங்க பிரெயின்ல கொஞ்சம் கொஞ்சமா சுரக்குதோ, அப்ப நீங்க இன்ஸ்டன்ட்டாவே சாட்டிஸ்ஃபைடாவோ இல்ல ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த டோபமைன் 2 டைப்ஸ் இருக்கும். அந்த பேர் என்னமோ சொல்லுவாங்க சயின்டிஃபிக்கலா. பட் 2 டைப்ஸ் ஆஃப் டோபமைன் சுரக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து எப்பவுமே நம்ம பிரெயின்ல ஸ்டாண்டர்டா இருக்கிற டோபமைன் லெவல். அந்த டோபமைன் எதுக்காக யூஸ் ஆகும்னா, இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க. மோட்டிவேஷனே இல்ல அப்படின்னா எப்படி அந்த ஒர்க்க பண்ணுவீங்க? இல்ல கான்சன்ட்ரேட்டடா ஒரு விஷயத்த பண்ணணும். ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். உங்களுக்குள்ள நீங்களே செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்லா விஷயத்துக்குமே பேஸ் லைனா தேவைப்படுறது இந்த பேஸ் லைன்ல இருக்கிற இந்த டோபமைன் லெவல் தான். இது இப்படியே இருந்தா பிரச்சனையே இல்ல. எப்ப குறைய ஆரம்பிக்குதோ அப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ப்ரோ டோபமைன் வெளியே தெரியாது, பிரெயின்குள்ள தான் இருக்கும். அது எப்படி குறையும்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள். நீங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்னால தான் அந்த டோபமைன் லெவல் கம்மியாகுது. ஆனா நான் 2வது டைப் ஆஃப் டோபமைன் லெவல இன்னும் சொல்லவே இல்லையே. அதையுமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா எப்படி அது கம்மியாகும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டோபமைன் பேஸ் லைன்ல இருந்தா என்ன அட்வான்டேஜ்? அது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். 2வது டைப் ஆஃப் டோபமைன் அப்படின்றது பேஸ் லைன்ல இருந்து திடீர்னு ஸ்பைக் ஆறது தான் செகண்ட் டைப் ஆஃப் டோபமைன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்ப போர் அடிக்குது. கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்ம ஒரு ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம். ஒரு 10 ஓவர் பார்ப்போம். இல்லன்னா Instagramம ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சம்திங் பார்க்குறீங்கன்னா, அந்த இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மூலியமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். இந்த 2வது டைப் ஆஃப் டோபமைன்ன்றது பேஸ் லைன்ல போற லெவல திடீர்னு ஸ்பைக் ஆக்குறதுக்கு பேர் தான் இந்த 2வது டைப்னு சொல்லுவாங்க. பேஸ் லைன்ல இருக்கிற டோபமைன் எப்படி திடீர்னு ஒரு சில ஷார்ட் டைம்ல மட்டும் ஸ்பைக் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க. ரொம்ப போர் அடிக்குது. ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்து ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம். அல்லது Instagramல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த டைமிங்ல மட்டும் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், அதாவது இன்ஸ்டன்ட்டா ஒரு ஹாப்பினஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷனா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்களா? அந்த இடத்துல தான் பேஸ் லைன்ல இருக்கிற டோபமைன் திடீர்னு ஸ்பைக் ஆகும். ஸ்பைக் ஆனா பிரச்சனையே இல்ல. ஆனா ஸ்பைக் ஆயிட்டு அந்த பேஸ் லைன்லயே வந்தால் உங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல. திரும்பவும் சொல்றேன். ஆனா ஸ்பைக் ஆன டோபமைன் திடீர்னு அந்த பேஸ் லைனை விட்டு கம்மியாகும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரெயின் அண்ட் ஹியூமன் பாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த டோபமைன் லெவல பேஸ் லைனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணும். பட் கொண்டு வந்துரும். ஆனா என்ன ஆகும்னா, நீங்க திரும்ப திரும்ப அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்குள்ள போம்போது, கீழ போற டோபமைன் லெவல் பேஸ் லைனுக்கு வர கஷ்டமாகும். ஸோ கன்டினியூவஸா ஒரு 6 மந்த்தோ, 3 மந்த்தோ நீங்க ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Instagramம ஸ்க்ரோல் பண்றது, ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கறது, இந்த மாதிரி நெறைய விஷயத்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்க்காக பண்றீங்க அப்படின்னா, டோபமைன் லெவல் சடனா ஸ்பைக் ஆயிட்டு வரதுனால, அதனுடைய லெவல் பேஸ் லைன்ல இல்லாம
லோ ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ப்ராப்ளம். பேஸ் லைன்ல இருக்கும்போது உங்க லைஃபே நீங்க ரொம்ப ஜாலியா ஃபீல் பண்ணுவீங்க, மோட்டிவேஷனா இருப்பீங்க. ஆனா அந்த டோபமைன் லெவல் எப்போ உங்களுக்கு கம்மியாகி ஒரு லெவல்ல சஸ்டெயின் ஆக ஆரம்பிக்குதோ ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, அப்போ நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றது, எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலுமே நாளைக்கு பண்ணிப்போம், இல்ல மோட்டிவேஷனே இல்லாம இருக்கிறது, அல்லது என்னடா லைஃப்னு இது ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேபி டோபமைன் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது டோபமைன் லெவல் கம்மியா இருக்குன்னு தான் பேசிக்கா அர்த்தம். பட் அதை எப்படி சரி பண்றது? இந்த குறிப்பிட்ட நாள்ல நீங்க இன்ஸ்டன்ட்டா பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணாலே போதும். ஓகே, இப்ப டோபமைன்னா என்னது? என்ன ப்ராப்ளம்? எதனால வருதுன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த லோ லெவல் ஆஃப் டோபமைன எப்படி சரி பண்றது? ஆக்சுவலா இது எதுக்காக லோ ஆச்சு? லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாவோ, 6 மந்த்தாவோ நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பார்த்து பார்த்து இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ்ஸுக்காக நீங்க அந்த டோபமைன் லெவல கம்மியாக்கிக்கிட்டீங்க. அதுல நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு தான் சொல்லணும். அதுலருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரணும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, இப்போ நீங்க நினைப்பீங்க, "ப்ரோ நான் YouTubeல ஷார்ட்ஸ் தான் பார்க்குறேன். அது எனக்கு இன்ஸ்டன்ட்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் குடுக்குது, ஹாப்பினஸ் குடுக்குது. அதனால இப்ப நான் அடுத்த 21 டேஸ்ல என் டோபமைன் லெவல அந்த பேஸ் லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, YouTube ஆப்பையே அன்இன்ஸ்டால் பண்ண சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. அந்த ஆப்பையே கரெக்ட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கூட டோபமைன் லெவல் பேஸ் லைன்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த 21 டேஸுக்கு நீங்க உங்களுடைய YouTubeலயே ஷார்ட்ஸ் வீடியோவ அதிகமா பார்க்காம, பாட்காஸ்ட் அப்படின்னு நெறைய இன்ஃபர்மேஷனோட ஒரு 1 ஹவர் வீடியோ, 3 ஹவர்ஸ் வீடியோன்னு நெறைய அவைலபிளா இருக்கு. அத பாருங்க. ஏன்னா, ஷார்ட்ஸ் வீடியோல உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா நீங்க எதிர்பார்த்த விஷயம் கிடைச்சிரும். அந்த டோபமைன் லெவல் ஸ்பைக் ஆகும். அதுவே பாட்காஸ்ட் வீடியோனா ஒரு 3 ஹவர்ஸ், 1 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது, நீங்க எதிர்பார்த்து போன இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைக்கும். ஸோ டிலே கிராட்டிஃபிகேஷன் அந்த பாட்காஸ்ட் வீடியோல சூப்பரா ஒர்க் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பிரைன்ல அந்த ஸ்பைக் ஆறது கம்மியாகும். கீழ விழுந்த டோபமைன் லெவல் பேஸ் லைன்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சோஷியல் மீடியால தான் அடிக்ட்டா இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன கரெக்ட்டா யூஸ் பண்ணாலே போதும், அந்த டோபமைன் ப்ராப்ளம சரி பண்ணலாம். இதே எக்ஸாம்பிள் தான் நம்ம சாப்பிடுற ஃபுட்லயுமே. ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிடாம, கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது ட்ரிங்க்ஸ்லாம் அதிகமா குடிச்சு நீங்க வந்து தாகத்த கம்மி பண்ணிக்காம, கொஞ்சம் கொஞ்சமா தாகம் அதிகமாவே எடுத்தாலும் வாட்டர் எடுத்து கூல் ட்ரிங்க்ஸுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. இதே எக்ஸாம்பிள் தான் எக்ஸாக்ட்டா இப்ப நான் சொல்ல வந்த இந்த வாட்டருக்குமே. 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போதும்னு சொன்னேன் இல்லையா? அத நான் ஏன் பேசிக்கா சொல்றேன்னா, உங்களுக்கு தாகம் அதிகமா எடுக்குது. ஆனா கூல் ட்ரிங்க்ஸ் ஜில்லுன்னு குடிச்சா தாகம் இன்ஸ்டன்ட்டா போயிரும் அப்படின்றதுக்காக, மேபி ட்ரிங்க்ஸ் ஆர் கூல் ட்ரிங்க்ஸையோ டக்குன்னு எடுத்து குடிக்காம, ஒரு மைல்டான வாட்டர எடுத்து, சிம்பிளான வாட்டர் எடுத்து மெதுவா குடிங்க. தாகம் கம்மியா தான் உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். ஆனாலுமே இன்ஸ்டன்ட்டா போகாம, இங்க டிலே கிராட்டிஃபிகேஷன்ன்றது இங்கேயுமே ஒர்க் ஆகுது. ஸோ வாட்டர் குடிச்சா கூட உங்களால அந்த டோபமைன் லெவல பேஸ் லைனுக்கு கொண்டு வர முடியும்ன்றது தான் என்னுடைய கான்செப்ட்டே. ஸோ கரெக்ட்டான விஷயத்த கரெக்ட்டா பயன்படுத்தி, டிலேயா கொஞ்சம் பயன்படுத்துங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.